மாமனார் மாமியார், அது ஆண் பெண் இருவருக்குமே சொல்றேன், தன்னுடைய இன்லாஸ் கிட்ட ஒரு நல்ல பேரு, இதெல்லாம் குருவனுடைய அனுகிரகம். தூரத்துல இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஹாய் சொல்லி வைங்கோ. அதே போன்று தன்னுடைய தாத்தா பாட்டி, இவர்கள் உங்களுடைய பிசினஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ராகு 12ஆம் இடத்துல, கேத்து 6ஆம் இடத்துல, அந்த ராகுவை குரு பார்க்கிறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக தாத்தா பாட்டி மூலமாக உங்களுக்கு பிசினஸ்க்கு உண்டான அந்த ஒரு லாபமானதும் கிடைக்கும். ஸோ உறவுகள் மேக்சிமம் எல்லா உறவுகளுமே மேன்மையை அடையக்கூடியது. ஏன்னா குருங்கிறது நல்ல கிரகம் இல்லையா. ஒரே ஒரு உறவு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது யார் தெரியுமா? நீங்கள் உங்களுடன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் வந்துடக்கூடாது. இங்க போனாலும் ஒரு தாழ்வுமான பணம் வந்துடும். ஏன்னா நம்ம 7.5 சனியில நம்ம பின்தங்கின மாதிரி ஒரு தோட்டம், மாய தோற்றம் நமக்கே இருக்கும். நம்ம அப்படியே போயிடுமோ, அப்படியே கிணத்துக்குள்ளேயே விழுந்துட்ட மாதிரி நமக்கே ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அதுல இருந்து முதல்ல வெளியே வாங்க. அது ஒரு பொய் தோற்றம். அது ராகு உண்டாக்கிய தோற்றம். ராகு லக்னத்துல இருந்தப்போ, சனி விரயத்துல இருந்தப்போ ராகு லக்னத்துல இருந்தார். ராகு ரொம்ப ஓவரா உங்களை திங்க் பண்ண வச்சுட்டார். பயமா, அதாவது பயத்தோட உங்களை ரொம்ப திங்க் பண்ண வச்சுட்டார். அந்த மாயையானது விலகும். விலகினாலும் கூட சனி இங்க லக்னத்துக்கு வந்துட்டா அந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். பழச நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து வெளியில வாங்க.